எல்லாருக்கும் வணக்கங்க. ரீசென்ட்டா அதிகமா பேசப்படுற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நகை வந்து இனிமேல் பேங்க்ல கொண்டு போய் அடமானம் வைக்கணும் அப்படின்னா, அதுக்கு நெறைய கண்டிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி தான் வைக்க முடியும். முதல்ல மாரி தொட்டு தொண்ணூறுக்கும் டக்குனு போய் ஒரு கொஞ்ச நேரத்துலலாம் வைக்க முடியாது அப்படின்னு. இது மேலோட்டமா பார்க்கும்போது வந்து இனி நடுத்தர வர்க்கத்தினருக்கு நெறைய கஷ்டம். இன்னும் சிலர் வந்து யோசிப்பாங்க, இந்த மாரி சட்டங்கள் முன்னாடியே வந்திருந்தா எங்க நகையெல்லாம் அம்மா வீட்லேருந்து கொண்டு வந்தது போயிருக்காதே அப்படின்னு பல பெண்கள் மைண்ட் வாய்ஸாவும் இருக்கும். எது எப்படியோ, இது மேலோட்டமா பார்க்கும்போது நமக்கு கோபம் வந்தாலுமே, இத டீப்பா யோசிச்சு பாருங்க. இந்த நகை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இவ்ளோ டிமாண்ட் இந்த காலத்தில கொண்டு வந்தது யாரு? நம்ம தான். நம்ம நாட்ட தவிர வேற எங்கேயுமே வந்து நகை இவ்ளோ விருப்பப்படுற மாரி ஒரு பொருள் இல்ல. ஆனா யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு ஒரு செயின் அதுக்கு மேல போடுறது எல்லாமே வந்து அ மத்தவங்களுக்கு நம்மளுடைய ப்ரெஸ்டீஜ காட்டணும். பாரு நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது நம்மளுடைய இமேஜ நம்ம மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. அத தாண்டி மேக்ஸிமம் எல்லாத்துட்டயும் கேட்டீங்க அப்படின்னா, நகை எதுக்காக அப்படின்னா, ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா, ஒரு அவசர